ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சேனல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் ஃபஸ்ட் சாப்டர் பார்ட் 3. இந்த நோட்ஸ் எல்லாமே NCERT நியூ புக்கை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ நீட் எக்ஸாம் போகிறவங்களுக்கு இந்த நோட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். சாப்டருக்குள்ளே போயிடலாங்களா? டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். லார்ஜர் வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் அதிகமான எண்ணிக்கையில் ஆர்கானிசம் இருக்குது. என்னென்ன ஆர்கானிசம்னா அனிமல்ஸ் இருக்குது, பிளான்ட்ஸ் இருக்குது, இன்செக்ட், பேர்ட்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் எல்லாம் நிறையா இருக்கின்றன. இன்க்ரீஸ் த ஏரியா, ரேஞ்ச் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் தட் இன்க்ரீசஸ். ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண வெரைட்டியும் ரேஞ்சஸும் அதிகமாகிக்கிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையோட பாப்புலேஷனை கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்? ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது, அதனால பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் ப்ராபப்ளி ஆஃப் மோர் நம்பர் அண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். அடர்ந்த காடுகளில் அதிகமான எண்ணிக்கையிலான உயிரினங்களும் வெரைட்டி ஆஃப் உயிரினங்களும் இருக்கும். தென் ஸ்பீசிஸ்னால் என்ன? ஈச் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட், அனிமல்ஸ், ஆர்கானிசம், அது எல்லாமே ஒரு ஸ்பீசிஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டும் ஒரு அனிமலும் ஒரு ஆர்கானிசமும் ஒரு ஸ்பீசிஸ் தான். தி நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் தட் ஆர் நோன் அண்ட் டிஸ்கிரைப்டு ரேஞ்ச் பிட்வீன் 1.7 to 1.8 மில்லியன். இதுவரையிலும் 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் பயோடைவர்சிட்டினா என்ன? நம்பர் அண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம் ப்ரெசன்ட் ஆன் எர்த். இந்த பூமியில் உள்ள ஆர்கானிசத்தோட டைப்பும் நம்பர்ஸும் நிறையா இருக்குல்லையா, அது தான் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறாங்க. தென் நாமன்கிளச்சர்னால் என்ன? பெயரிடும் முறை. ஒரு உயிரினத்துக்கு பெயரிடும் முறை ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சின்ன சாப்டர் தான், ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீட் டு ஸ்டாண்டர்டைஸ் தி நேமிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. உலகம் முழுவதும் ஒரு உயிரினத்துக்கு பெயர் வைக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஒரு உயிரினத்துக்கு பெயர் வைக்கும்போது அதை உலகம் முழுவதும் உள்ள பயாலஜிஸ்ட்டு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கணும். அப்போ தான் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்தியாவில் ஒரு பேர், அமெரிக்காவில் ஒரு பேர், ஆஸ்திரேலியாவில் ஒரு பேர் வச்சோம்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். அதனால தான் உலகம் முழுவதும் ஒரே பெயர் மட்டும் வைக்கணும். அதுக்கு தான் ஒரு பாடிஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளச்சர் ICBN ஃபார் பிளான்ட்டுக்கும், இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளச்சர் ICZN ஃபார் அனிமல்ஸுக்கும் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். பொட்டானிக்கல் நாமன்கிளச்சர்னால் பிளான்ட்டு, ஜுவாலஜிக்கல் நாமன்கிளச்சர்னால் ஃபார் அனிமல்ஸ். எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு பார்ப்போமா? இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தது யார்? கார்லஸ் லின்னேயஸ். இது பேர் என்னது? பைனாமியல் நாமன்கிளச்சர். பைனாமியல்னா ரெண்டு நேம். ஸோ ஈச் நேம் ஹேஸ் 2 காம்பனண்ட், 2 காம்பனண்ட் இருக்கும். மேக்னிஃபரா, இண்டிகா, இந்த ரெண்டுமே இருக்கும். ஃபஸ்ட் வேர்டு என்னது? ஜெனரிக் நேம் ஆர் ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வேர்டு ஸ்பெசிஃபிக் எபித்தட் ஆர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர் வைக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 5 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, பயாலஜிக்கல் நேம் ஆர் ஜெனரலி இன் லாட்டின் அண்ட் ரிட்டன் இன் இட்டாலிக். லத்தீன் மொழியில் தான் இருக்கணும். அண்டு ரிட்டன் எழுதும்போது இட்டாலிக் ஃபாண்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், தி ஃபஸ்ட் வேர்டு ஜீனஸ் ஆர் ஜெனரிக் நேம். செகண்ட் வேர்டு ஸ்பெசிஃபிக் எபித்தட் ஆர் ஸ்பெசிஃபிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன? வென் ஹேண்ட் ரிட்டன் செப்பரேட்லி அண்டர்லைன். கையால் எழுதும்போது அண்டர்லைன் பண்ணணும். பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக் ஃபாண்ட் யூஸ் பண்ணணும். இட்டாலிக் ஃபாண்ட் என்ன தெரியல, லைட்டாக சாய்ச்சி இருக்கும் இல்லையா, அதுதான். தென் ஃபஸ்ட்டு ஜீனஸ் வேர்டு ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர். ஃபஸ்ட் வேர்டு எழுதும்போது ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டராக எழுதணும். செகண்ட் வேர்டு ஸ்பெசிஃபிக் எபித்தட், இது எழுதும்போது ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டராக எழுதணும். நேம் ஆஃப் த ஆதர் அப்பியர்ஸ் ஆஃப்டர் தி ஸ்பெசிஃபிக் எபித்தட். நேம் ஆஃப் த ஆதரோட பேரை சுருக்கி எழுதுவாங்க. நேம் ஆஃப் த ஆதர் பேரை ஆட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக் எபித்தட்டுக்கு அப்புறமாக வரணும். ஸோ மேக்னிஃபரா, இண்டிகா, லின்னுங்கிறது லின்னேயஸோட சுருக்கம். ஓகேங்களா? 5 பாயிண்ட்டு நான் வச்சுக்கோங்க. மேக்னிஃபரா, இண்டிகானா லாட்டினில் இருக்கணும், இட்டாலிக்கில் இருக்கணும். லத்தீன் மொழியில் இருக்கணும், இட்டாலிக் ஃபாண்ட் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் வேர்டு ஜீனஸ், செகண்ட் வேர்டு ஸ்பெசிஃபிக் எபித்தட். ஹேண்ட் ரிட்டனில் எழுதும்போது அண்டர்லைன் பண்ணணும். பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக் ஃபாண்ட் யூஸ் பண்ணணும். ஜீனஸ் ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட்டு வேர்டு ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டரில், செகண்ட் வேர்டு ஸ்மால் லெட்டரில். ஆத்தரோட நேம் ஆட் பண்ணோம்னா அது ஸ்பெசிஃபிக் எபித்தோடுக்கு அப்புறம் வரணும். ஓகேங்களா? தேங்க்யூ.